ஓகே. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம்லாம் நடந்து எல்லாரும் பொதுச் செயலாளர் 16 நாள் தலைமறைவுல இருந்தா அத ஒத்துக்கிட்டு தான் தலைமறைவு நீங்க அத ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். தலைமறைவுன்னு இல்ல. சார் ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். ஒரு தில்ல ஒரு பஞ்சாயங்கன்றம் பண்றீங்களா? சொல்லுங்க. இப்ப என் தலைவனையும் வர சொல்றேன் கரூருக்கு. பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. சார் தலைவரை வர சொல்ல வேணாம் சார். வேணாங்க. நான் வர சொல்றாங்க. தலைவரை வர சொல்றோம். அவர் வரதுக்கு ஃபுல் பாதுகாப்பு தருவேன்னு எனக்கு ரைட்டிங்ல கொடுக்க சொல்லுங்க. தலைவரை வர சொல்றேன். ஓகே. அந்த விஷயம்லாம் ஓகே. நான் பேசுறது வரைக்கும் தலைவருக்கு போகும். ஓகே. தலைவர் நான் இப்போ வந்து ஏதோ ஒரு கட்சி சார்ந்த நபர் கிடையாது. நான் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவும் கிடையாது. நீங்க வந்து டைரக்டா வந்து சொல்றேன். நான் சொல்ற விஷயம் மக்களோட மனதில் கேள்விகளை மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களை தலைவரை யாரையும் வந்து அங்க வர சொல்லல. தலைவர் வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சாதாரண எனக்கே வெளியில போறதுக்கு வந்து மிரட்டுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது? பாதுகாப்பு இல்லாம ஒரு ஆள் ஒரு சிங்கிள் மேன் வராரு, புஷி ஆனந்த் வராரு வச்சுங்க. பாதுகாப்பு வேண்டாமா? கொடுக்க தயாரா? பட்டினம் 41 ஒரே நிமிஷம். பனையூருக்கும் பட்டினம்பாக்கத்துக்கும் வரதுவா பாதுகாப்போடு வராரா? எதுக்கு? புஷி ஆனந்த் சார் 16 நாள் கழிச்சு வந்திருக்காரு. 500 பேர் 1000 பேர் கூடுற இடத்துல ஒருத்தர் வராரு. புரியுதுங்களா? அந்த இடத்துல வரும்போது நான் பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும். கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போலீஸ் பாதுகாப்பு அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? டைம் கேட்குறீங்க. அதே லோக்கல் உள்ள ஆள் வரான்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. உடனே இப்போ ஒன்றும் ஒரு இடம் வேணும், ஒரு இடத்துக்கு போகிறோம், மீட்டிங் போடுறோம்னு எத்தனை தடவை கேட்குறது? எத்தனை தடவை போய் ஏறி இறங்குறது? சொல்லுங்கள். இதே ஆளுங்கட்சினா உடனே பெர்மிஷன் கொடுக்குறீங்களே, கேட்ட இடத்த கொடுக்குறீங்க, கேட்ட பாதுகாப்பாக கொடுக்குறீங்க. பாதுகாப்பு நடந்திருக்கு. இப்போ அங்க ஒரே நிமிஷம். பாரா திறக்கிறீங்க, ஒயின் ஷாப்பா திறக்கிறீங்க, குடின்னு சொல்றீங்க. அவன் குடிச்சிட்டு டூலரை தொட்டா ஃபைனுங்கிறீங்க. பின்ன வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தா குடியே கெடுக்குங்கிறீங்க. போட்டிருக்குல்ல. அப்புறம் ஏன் கடையே நடத்துற? அப்படி என்ன உனக்கு என்ன வருமானம்? மூடு, தில்லு இருந்தா மூடு. தாவேக்கா வந்தா இப்போ மூடிடுவீங்க. டாஸ்மாக் அதுக்கு தான் ரூல்ஸ் போடுவோம். அதுக்கும் ரூல்ஸ் போடுவோம். அதே குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்து மீது நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு சோசியல் மீடியாலே அரசியல் பண்றாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்கங்கறாங்க. சோசியல் மீடியாவில் உங்களை அலைய வைக்கல. வந்து ஆஃபீஸுக்கு வா, உறுப்பினராகு, சாயங்காலம் வா, காலையில் வா, அப்புறம் அட்டை இல்லை, கவர் இல்லை, கையெழுத்து போட்டுருக்க ரப்பர் ஸ்டாம்பு எங்கேயோ வச்சுவிட்டேன், இப்படியும் அலைய விடலை. நீ உன் வேலையை பாரு ராஜா. கிடைக்கிற நேரத்தில் மொபைலில் எடுத்து நீ உறுப்பினர் பண்ணிக்கோ. அதான் சொல்கிறோம். அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க? எவ்வளோ டெக்னாலஜி அவர் போயிட்டுருக்காரு? எவ்வளோ டெக்னாலஜியாக போயிட்டுருக்காரு? ஏன் அவர் சுற்றுப்பயண வாகனத்தை பார்க்கல? நீங்கள் அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வாகனத்திலே குண்டு வச்சு பண்ணியிருப்பீங்க.